ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. அன்பார்ந்தவங்களே, விடுதலை பயணம் 23வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது. விடுதலை பயணம் 23:12 சொல்கிறது, 6 நாள்கள் நீ உன் வேலையை செய்வாய், 7ஆம் நாளிலோ ஓய்ந்திருப்பாய். இதனால் உன் மாட்டுக்கும் உன் கழுதைக்கும் ஓய்வு கிடைக்கும், உன் அடிமை பெண்ணின் பிள்ளைக்கும் அந்நியரும் இளைப்பாறுவர். எல்லாருக்கும் ஓய்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஓய்வு நாள் கடைபிடித்தது. எல்லாம் நிறுத்தி வைக்கணும். கடவுளுடைய நாள் 7ஆம் நாள் ஓய்வு நாள் பரிசுத்தமாக கொண்டாடணும். அந்த நாளிலே வேற எந்த புரோகிராம் நடத்தக்கூடாது. உங்க ஊர்ல பாருங்களேன், ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டால், ஒரு பிளம்பரை கூப்பிட்டால், ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டால், எந்த வேலைக்கு ஆளை கூப்பிட்டாலும் சண்டே தான் வர்றதுக்கு அவர் ஃப்ரீ, மற்ற நாட்கள் ஃப்ரீ அல்ல. உங்க கம்பெனி, உங்க ஸ்கூலு, உங்க கோச்சிங், உங்க டியூஷன், உங்க ILTC, அப்புறம் என்னது டெட் எக்ஸாம் எல்லாம் சண்டை தான் வைப்பாங்க. காரணம், ஆண்டவர் புனிதப்படுத்தியா, ஆண்டவர் ஆசீர்வதித்த நாளுக்கு உலக சக்திகள் செக்கு வைப்பான். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் ஒரு பர்த்டே, உங்க வீட்டில் ஒரு வீடு திறப்பு விழா, உங்க வீட்டில் ஒரு திருமணம், அதுக்கு நீங்க அழைத்ததிலே ஒரு 75 பேர் அந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் கலந்து கொள்ளாமல் உன்னுடைய பங்கனுக்கு வந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் திருப்பலி பார்க்கவில்லை என்றால் அதனுடைய குற்றப்பழி உன் குடும்பத்தில் வந்து விழுகும். அவர்கள் திருப்பலி பார்க்கவில்லை என்றால் அதுக்கு காரணம் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள பங்கன் ஆகி இருந்தால், உன்னுடைய பொண்ணுடைய பர்த்டே ஆகி இருந்தால், உன்னுடைய குடும்பத்தில் திருமணமாக இருந்தால், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கடைபிடிப்பதற்கு நீ தடையாகி இருந்தால், அந்த தடை செய்கிறவனுடைய குடும்பத்திலே யாரெல்லாம் திருப்பலி கலந்து கொள்ளவில்லையோ அதனுடைய குற்றப்படி வந்து கிடக்கும். காரணம் பைபிள் சொல்லுது. நான் படிச்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க, இப்படி எல்லாம் பைபிள் சொல்லுதான தோணும். விடுதலை பயணம் 31 15வது வசனம் சொல்லுது. விடுதலை பயணம் 35:15 சொல்கிறது, ஓய்வு நாளில் வேலை செய்பவன் எவனும், ஒரு 5 டயலாக் சொல்ல போறேன். ஓய்வு நாளில் வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். பைபிள் வசனம். ஓய்வு நாளில் வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். இந்த கட்டளை இப்ப கடைபிடிச்சாக்கா நம்மில் அத்தனை பேரும் மிச்சம் மீதி இருக்கும், எல்லாம் சுவாகா. ஓய்வு நாளில் வேலை செய்பவன் கொல்லப்பட வேண்டும். பழைய ஏற்பாடினுடைய கட்டளை. எங்களுடைய தர்மபுரி கார்மேல் தியானாசிரமம் ஒரு காட்டு பகுதி, 5 கிலோமீட்டர் சுற்றளவிலே ஒரு கிறிஸ்தவ குடும்பம் கிடையாது. 1.5 கிலோமீட்டர் பஸ் வசதி கிடையாது. எங்களுக்கு லேண்ட்லைன் டெலிபோன் கனெக்ஷன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, நியூஸ் பேப்பர் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மெகா சிட்டியில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கடந்த 10-12 ஆண்டுகளுக்குள்ள அற்புதகரமான ஒரு முன்னேற்றம் நிறுவனத்துக்கு வந்துச்சு. நிறைய கட்டிடங்கள், நிறைய மக்கள், தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலும் மக்கள் வர தொடங்கிட்டாங்க. இதுக்குள்ள பல காரணங்களில் ஒரு காரணம், நான் ஓய்வு நாள் வந்த காலம் முதல் இந்த நாள் வரையிலும் அதனுடைய ஸ்ட்ரிக்ட் அர்த்தத்திலே, முழுமையான அர்த்தத்திலே நாங்கள் கடைபிடிக்கிறோம். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருது, இன்னைக்கே ஸ்டேஜ் கட்டணும், இன்னைக்கே கட்டிட வேலை முடிக்கணும், இன்னைக்கே கிச்சன்ல உள்ள வேலை முடிக்கணும், இல்லைன்னா நாளைக்கு சமைக்க முடியாது அப்படி சொன்னால் நான் சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை 24 மணி நேரம் ஒரு ஒர்க்குங்க செய்ய வேண்டாம். ப்ரோக்ராம் நடக்காம இருந்தாலும் பரவாயில்ல, வாடகைக்கு கடையில் சாப்பாடு வாங்கினாலும் பரவாயில்ல, ஒன்னும் செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை முழுமையான அர்த்தத்தை நாங்கள் நிறுவனத்தில் கடைபிடிச்சோம். ஒரு நாளைக்கு நான் தியானம் கொடுக்க போனேன். 5-6 நாட்கள் முடிஞ்சுதான் திரும்பி வர்றது. நான் ஊரை விட்டு போன உடனே எங்க ஊர்ல செம்ம கொட்டுன்னு மழை பெஞ்சிச்சு. ஏதோ நான் போன உடனே ஊர் உருப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. பயங்கர மழை பெஞ்சு வயலும் காடும் தோட்டம் எல்லாம் ஃபுல் தண்ணி நிக்குது. எங்க கூட வேலை செய்யற ஒருத்தருக்கு ஒரு எண்ணம், ஃபாதர் வர்றதுக்குள்ள அவர் இம்ப்ரெஸ் பண்ணணும், அவருடைய கைத்தட்டு வாங்கணும். அதுக்காக என்ன பண்ணிட்டாரு, நான் திங்கட்கிழமை காலையில தியானம் முடிச்சு வர்றதுக்குள்ள டிராக்டர் கூப்பிட்டுட்டு ஃபுல் வயல சேடடிச்சு வச்சாக்கா எனக்கு ரொம்ப திருப்தி ஆகும், நான் அவரை பாராட்டுவேன் என்ற எண்ணத்தோட ஞாயிற்றுக்கிழமை காலையில டிராக்டர் வர வச்சு அவரு உழவோட்ட ஆரம்பிச்சாங்க, வயலடிக்க ஆரம்பிச்சாங்க. திங்கட்கிழமை காலையில நான் போறேன் ஆசிரமத்துக்கு. வழக்கம் வர்ற டிராக்டர் அல்ல, புது டிராக்டர் ஓடுது வளாகத்துக்குள்ள. நான் அந்த தம்பியை கூப்பிட்டு கேட்டேன், ஏப்பா பாலு டிராக்டர் தானே கூப்பிடுவோம், இன்னைக்கு இந்த டிராக்டர் கூப்பிட்டீங்க அப்படி கேட்டேன். ஃபாதர் ஒரு மேட்ரு நடந்துச்சு ஃபாதர், என்னன்னு கேட்டேன். நேத்து பாலு டிராக்டர் கூப்பிட்டு வயலடிக்க சொன்னேன், வயலடிக்க ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் முடிகிறதுக்குள்ள
டிராக்டர் போய் சேத்துக்குள்ள சிக்கிருச்சு, வெளியெடுக்க முடியல. அதனால வேற டிராக்டர் கொண்டு வந்து இழுத்துட்டு வர்றோம். நான் கேட்டேன், இது உனக்கு தேவையா? இது உனக்கு தேவையா? ஓய்வு நாள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்ன இல்ல, எதுக்கு நீ செஞ்ச? ஓய்வு நாளில் வாழ்க்கையிலே 12 ஆண்டுகளிலே ஒரு முறை நாங்கள் கடவுளுக்கு விரோதமாக எங்களோட குருட்டு புத்தியா நாங்கள் வேலை செஞ்சோம். செக் வந்துச்சு. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் நிறைய நேரங்களில் பலதும் செய்கிறோம். ஆனா வர்ற செக்கு பலருக்கும் தெரியறது இல்ல. ஏன் பையனுக்கு திருமணம் தடைப்படுது, ஏன் பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கல, ஏன் பையனும் பொண்ணு காதலிச்சு போனாங்க, காரணம் நமக்கு தெரியல. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது பக்கத்து வீட்டுல செய்வன செஞ்சதுனால, சொந்தக்காரங்க பில்லு சூனியம் வச்சதுனால, தலைமுறைகளை சாபம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வேட்டு வச்சவன் நீ தான், குடும்பத்தில் உள்ளவன் தான். ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டதுக்கு காரணம் தேடி போகும் பொழுது 3வது கட்டளை மறக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ ஃபர்ஸ்ட் காரணம் சொல்லுகிறார், எனது கடவுள் ஓய்வெடுத்தார், அதில் நீ ஓய்வெடுக்கணும். கிளியர் ஆயிருச்சா? 2வது விஷயம், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரேல் மக்களை மீட்டு கொண்டு வந்ததின் நினைவாக ஓய்வு நாள் கடைபிடிக்கணும். 2வது, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரேல் மக்களை மீட்டு கொண்டு வந்ததின் அடையாளமாக ஓய்வு நாள் கடைபிடிக்கணும். பைபிளிலே இணைச்சட்டம் 5வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, எகிப்து நாட்டில் நீ அடிமையாய் இருந்தாய் என்பதையும் உன் கடவுளாகிய ஆண்டவரே தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் உன்னை அங்கிருந்து கூட்டி வந்தார் என்பதையும் நினைவில் கொள். ஆதலால் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த மக்களை பாலும் தேனும் ஒழுகுகின்ற கானான் நாட்டு கொண்டு வந்ததனுடைய அடையாளமாக ஓய்வு நாள் கடைபிடிக்கணும். யாரு? பழைய ஏற்பாடு மக்கள். புதிய ஏற்பாடு மக்கள் 2020 வாழ்கின்ற நானும் நீயும் ஏன் ஓய்வு நாள் கடைபிடிக்கணும்? நானும் நீயும் எகிப்தின் அடிமைத்தனத்தை வாழ்ந்ததில்ல. உன் அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ எகிப்தின் அடிமைத்தனத்தை வாழ்ந்ததில்ல. அப்படின்னு எதற்கு 2020 நாம் கடைபிடிக்கணும் என்று கேட்டால், பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்கின்ற மனித குலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்வாரி மலையில் இயேசு கிறிஸ்துவின் இறப்பு வழியாக மீட்பு அடைந்ததின் நினைவாக நாம் இந்த ஓய்வு நாள் கடைபிடிக்கிறோம். தி லார்ட்ஸ் டே, ஆண்டவரின் நாள் நாம் கடைபிடிக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தின் அடிமைத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த அடையாளமாக ஓய்வு நாள் கடைபிடிக்கிறோம். பழைய ஏற்பாடு மக்கள் சனிக்கிழமைகளிலே, வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள், 7வது நாள் சனிக்கிழமை தான், சனிக்கிழமைகளிலே சாபத்து நாள் கொண்டாடினார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு மக்கள், ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் வெற்றி தந்தார், ஆண்டவர் உயிர் தெழுந்தார், வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை நாம் ஓய்வு நாளாக சாபத்தாக கடைபிடிக்கிறோம். அதனால் இந்த காலகட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமையை நாம் ஓய்வு நாளாக கடைபிடிக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் எதற்கு என்று கேட்டால், கடந்த ஒரு வார காலம் கடவுள் வழங்கிய எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துவதற்கும், வந்து போன பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதற்கும், வரப்போகின்ற ஒரு வார காலம் என்னை, என் குடும்பத்தை, பிள்ளைகளை, தலைமுறை ஆசீர்வதியும் என்று சொல்வதற்குமாகத்தான் ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடுகிறோம். அதனால்தான் பைபிளிலே திருப்பாடல் 116 12 14 வரை வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவர் முன்னிலையிலும் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். எல்லா சபையினர் முன்னாடி, எல்லா திருச்சபையின் மக்கள் முன்னாடி நான் வந்த ஆண்டவருக்கு பொருத்தனை உருவாக்குவதற்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து பூசக்கருத்து கொடுத்து பயபக்தியோடு ஜெபிக்கிறோம். நன்றி திருப்பலியாக, வேண்டுதல் திருப்பலியாக, பாவமன்னிப்பு திருப்பலியாக திருப்பலி ஒப்பு கொடுப்பது ஆண்டவருடைய இரக்கமும் ஆசீர்வாதமும் பெறுவதற்காகத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. அன்பார்ந்தவர்களே, ஆனால் நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வருவதற்கு நேரம் இல்ல. கடந்த வாரங்களிலே, கடந்த மாதங்களிலே நம்மை அற்புதகரமாக வழிநடத்திய கடவுளுக்கு நன்றி செலுத்த நேரம் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வராமல் ஆசீர்வாதங்கள் மட்டும் தேடுகின்ற மக்கள் ஏமாந்து போவார்கள். காரணம், திருப்பலி தான் ஆசீர்வாதம் ஒழுகுகின்ற சோர்ஸ், உறைவிடம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நேற்றுக்கும் அல்ல, மக்கள் தொகை திருப்பலிக்கு வருவது கம்மியாகிறது. 2000 வருஷம் முன்னாடியும் அப்படிதான் இருந்ததாம். பைபிளிலே எபிரேயர் புத்தகத்திலே
ஹெப்ரேயர் புத்தகம் 10வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது, சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. வசனம் எச்சரிக்கை தெரிகிறது. சிலர் வழக்கமாகவே ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வருவதில்லை. நாம் அவ்வாறு செய்யக்கூடாது. இப்ப ஒரு பங்கு எடுத்து